மாத்ராதேவி அம்மையாரும் அந்த அகிலே இறங்கினார். ஆண்டு மகாராஜன் மாத்ராதேவி அம்மையாரும் அந்த மக்கள் போட்டு எரியக்கூடிய அகிலே இறங்கினார்கள். அப்படி இறங்கி போட்டு கொளுத்தும் தருணத்தில் ஆண்டு மகாராஜன் வில்லாறு மாத்ராதேவி கர்ப்பத்தில் இருந்ததல்லவா, அந்த அனல் தாங்காமல் மாத்ராதேவி மேல் எறிகிறாங்க. எரியப்ப எல்லாம் தான் எரியும். அப்படி கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய வில்லாறு அனல் தாங்காமல் கர்ப்பப்பை படீர் என்று வெடித்து அந்த விந்து எங்க போது நேரா பார்க்கடலை கர்ப்பத்தில் இருந்து பார்க்கடலுக்கு சென்றது. பார்க்கடலில் விழுந்தவுடனே என்ன போயிட்டு சங்கு போயிட்டு அன்னையோ மீன் பிடிக்கிட்டு மதுரை போட்டு சங்கராஜ எதுவுமே கிடைக்கல. ஒரே ஒரு சங்கு மட்டும் கிடைக்குது. சங்கு எடுத்து வந்து பிள்ளைக்கு கத்திட்டு வாங்குறாரு. அப்படி வாங்கக்கூடிய இடத்தில் அசரியாளர் பேசுகிறது. மீனவராஜனே சங்கிக்குள் இருப்பது அழகான பெண். பெண்ணோட பாண்டு மகாராஜன் விட்டானது சூழ்நிலையால எப்ப மார்க்கத்தில் இருந்து வென்றது அழகான பெண்ணே அசரியில் தெரிவித்தேன். என்ன செய்யறார்? நேரத்தில் போய் ஒப்படைக்கிறாரு. யாருக்கு கங்கையிலுக்கு ஒப்படைச்சிடறாரு. நமக்கு தேவையில்லை. நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படி இந்த வளம்படி சங்க யாருக்கு இருக்குது? திருமணம் பகவான் இடத்திலே இருக்கின்றது. வளம்படி சங்க இதெல்லாம் யாரோட சுற்றி? 18 போல பகவானுடைய சுற்றி. அப்படி இருக்கும் தருணத்திலே வாய் வைக்கிறா பகவான் சொல்றாரு, உன்னுடைய பஞ்சாட்சரம் வந்துட்டு உச்சரிக்குது, காட்சி கொடு. முடித்தது நேரம் சங்குக்கு அந்த பெண் சங்கு மொழிகிறது. அதே அழகான ஒரு பெண்மணி உற்பத்தியாக அந்த சங்கிலே வந்தவள் தான் சங்குவலி. யாரோட பெண்ணிலே ஆண்டு மகாராஜனுக்கு மாற்றாக இருக்கும் பெண்ணையார் சங்குவலி. யாரோட தங்கச்சிலே தருமன் வீமன் மற்றும் நகர சகாதேவனுக்கும் தங்கச்சி. அப்ப யாருக்கு பொண்ணது? நம்ம வீட்டு பொண்ணு. பொய் மாதிரி உனக்கு பொய் சொல்றேன். பொய் இல்லையாண்டாரு. பொய் சொல்லிட்டுமே கை நீட்டாரு. கரும்பு செல்ல இப்ப வளர்ந்து இருக்கு கை. பொய் சொல்லாத பொய் சொல்ல வச்சுட்டாரு கை நீட்டாரு. அந்த கையை பேக்குது. அதெல்லாம் கரும்பு கை அந்த மாதிரி இருக்குது. அப்படி உன்னுடைய தங்கச்சிதாயா போல நேரம் எங்க ஒரு கூட கொஞ்சம் நேரம் வராங்க. என்ன கனவுடனா கனவுடனா மஞ்சள் தண்ணி எடுத்தான்